திருச்சிற்றம்பலம். எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின். இன்றைய கேபிஆர் ஜாதக பதிவில் நவரத்ன மாலைகள் மற்றும் நவமணி மாலைகள் அல்லது விரத மாலைகள் அணிவதனால் நமக்குள்ள என்ன பலன்கள், ஏதோ ஒரு கலரை நான் போட்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். இது கழுத்து சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறலாம் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விவகாரம் கட்டாயம் நம்மக்கிட்ட இருக்கணும். நவரத்ன மாலைகள் நீங்கள் உண்மையானதாக போடுறீங்களா அல்லது அந்த வண்ணங்களில் போடுறீங்களா அப்படிங்கிறது கிடையாது. நவரத்ன மாலைகள் போடுறதே பொதுவாக நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக முத்து மாலைகள், முத்து, பவழம், பச்சை, இது மூன்றும் கலந்து தொகுத்த மாலைகளை அணியலாம். அதற்கு அடுத்தாற்போல் பவழமணி மாலைகள், பவழமணி மாலைகள் நெற்பவழம், நல்ல சிவந்த பவழம் என்று இருக்கும், அவைகளை அணியலாம். அதிகபட்சமாக நீங்கள் வெள்ளி அல்லது தங்கத்தினால் பயன்படுத்துவார்கள். அதில் பின்னி செய்த மாலைகளை பயன்படுத்துவார்கள். ஆனால் தாம்பரம் என்று சொல்லக்கூடிய செம்பு என்ற உலோகம் உடலுக்கு மிகவும் நல்லது, மிகவும் ஈர்ப்பு விசை கொண்டது. எனவே அந்த தாம்பரம் என்று சொல்லக்கூடிய அந்த செம்பிலான கம்பிகள் கட்டி நாம் மாலைகளை போடுவதனால் நமக்கு அதிகமான ஈர்ப்பு விசை கிடைக்கும். எனவே மாலைகள் அணிவது மிகவும் நல்லது. அவரவருக்கு ஏற்றாற்போல் நீங்கள் அணியலாம். இதை அணியலாமா அதை அணியலாமா என்று கேட்க தேவையில்லை. முதலில் மாலைகள், ஒரு மாலை கழுத்தில் இருப்பது பொதுவாக நல்லது. அதுக்கு அடுத்தாற்போல் நாம் அதில் உணர்ந்து நமக்கு இதை அணியலாம், நன்றாக இருக்கும், இது ஒரு சில வேலைகளை செய்கிறது என்று அந்த எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும். வந்த பிற்பாடு என்ன வேண்டுமானால் நாம் செய்து கொள்ளலாம். தங்கத்தினால் அணிவதோ வெள்ளியினால் அணிவதோ. முதலில் ஒரு மாலையை அணிவது மிகவும் வெறும் கழுத்தோடு இருக்கக்கூடாது. எனவே அன்பர்கள் நல்ல மணிமாலைகளை அணிவது பொதுவாக உடலுக்கு நல்லது, மனதிற்கும் நல்லது. அது இப்பொழுது கருங்காலி மாலை என்று ஒரு ரகம் வந்துள்ளது. இந்த கருங்காலி மாலை வெகு காலமாக உள்ளது. அதை ஒவ்வொன்றாக கடைந்து பெரிதாக இருக்கும். இப்பொழுதெல்லாம் சிறிதாக எவ்வளவு சிறிய அளவில் வேண்டுமானாலும் கிடைக்கிறது. ஒரு காலத்தில் பார்த்தீர்களானால் சொந்தமாகத்தான் ஆசாரியை வைத்து செய்வார்கள். அப்பொழுது குறைந்தபட்சம் அளவு என்பது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மொச்சை அளவுக்கு ஒரு மணி இருக்கும். ஏனென்றால் கையால் செய்வது, அதை கடைத்தல், அதில் இடையில் நூல் நுழைக்க ஒரு துவாரம் இருக்கும். ஆகவே சிறிய அளவில் அப்பொழுதெல்லாம் கிடைப்பதில்லை. இப்பொழுது பல வடிவங்களிலே கிடைக்கிறது. அந்த கருங்காலி மாலை அணிவதனால் பல திருஷ்டி வகையான விஷயங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும் என்று இப்பொழுது மிக அளவில் அதை அணிகிறார்கள். அதை அணிவதும் ஒரு வகையில் நல்லதுதான். எனவே அன்பர்கள், மாலை அணிவது என்பது பொதுவாக நல்லது. விரத மாலைகள் அணிவார்கள். ஐயப்ப சுவாமி விரத மாலை, முருகனுக்கு விரத மாலை, சக்திக்கு விரத மாலை, பெருமாளுக்கு விரத மாலை என்று ஒரு காலத்தில் ஒவ்வொருவரும் அவர்கள் அந்த எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்காக இறைவனிடம் வேண்டி விரத மாலைகள் அணிவார்கள். சராசரியாக நல்ல மாலைகளை அணிவது பொதுவாக நல்லது. பொதுவானவர்கள் என்ன மாலை அணியலாம் என்று கேட்டால், ஒரிஜினல்
உண்மையான சந்தனமணி மாலைகள், அதை அவசியம் அணியலாம். சந்தனத்துக்கு தீட்டு என்பதெல்லாம் கிடையாது. எல்லா காலங்களிலும் சந்தன மாலையை பயன்படுத்தலாம். உண்மையான சந்தன மாலைகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்தினால் மிகவும் நன்மை பயக்கும் என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின். திருச்சிற்றம்பலம். வணக்கம்.